ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் 24ல் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரியஸ் நம்ம வெஸ்ட் இண்டீஸ்க்கு போகிறோம். அதனால் உள்ள ஃபஸ்ட்டு போகலாம். இந்தியா தான் நான் வச்சுருக்கேன். வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க, 75ல். உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு கிரவுண்டு செட் பண்ணலாம். கிரவுண்டு வெஸ்ட் இண்டீஸ் தான் இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் கிரவுண்டு ஆல்ரெடி இன்ஃபில்டாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு கிரவுண்டு லாரா கிரவுண்டு இருக்கட்டும். மற்றதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டீம் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, உள்ளே போயிடலாம். கிரவுண்டு மட்டும் தான் மாற்றினேன், டீம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சின்ன ஒரு மாற்றம். ஏன்னா இது சின்ன டீம் ஆகிடுச்சு. இப்போ நியூசிலாந்து இது வெஸ்ட் இண்டீஸ் அதனால் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ். Hello everyone, this morning we're at Brian Lara Cricket Academy. You join us for this test match and the West Indies. Earlier I took a look at the conditions and with the pitch looking toss சஞ்சு சாம்சன் தான் கேப்டனுங்க, வேறு எதுவும் கிடையாது. இந்தியா தான் பேட்டிங் போகலாம். So the decision is made to bat first in what could be bowler friendly conditions. Both captains will be happy enough. கிரவுண்டு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. கிரவுண்ட் நல்லா இருக்குது. மேட்சும் நல்லாயிருக்கும். நம்ம பாருங்கள், இல்லை டீம்லாம் நடந்து வரதெல்லாம் காட்டுறாங்க இதில், பரவாயில்லையே. எல்லோரும் உள்ள இந்தியாவும் ஒர்க் பண்ணுது. இந்த பையன் பேர் கைக்வாட். classic cover drive but finds the fielder at cover. அருமையான பால். இவங்க ஒரு நல்ல டீம். இவங்க சொல்லப்போனால் பட் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வீக் ஆகிட்டாங்க. முன்னாடி அருமையான டீமாக இருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ்னால் எல்லோரும் போய்விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியல. Lovely cover drive but straight to extra cover. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது தெரியல. Quick onto that in the infield. இதில் கோலி கிடையாது, ஷர்மா கிடையாது, ஹர்திக் பாண்டியா கிடையாது, நிறைய பேர் கிடையாது. ஏன்னா இந்த டூருக்கு அவங்களாம் தேவையில்லை. Boundary. Sometimes you just got to stop and admire batting like that. Excellent boundary. Front foot early, well timed, 4 runs. பாலே கண்ணங்கரைன்னு இருக்குது. Brathwaite, I don't think will be too happy with their bowler at the moment. அவங்க டீம் கலர் பாத்தீங்களா? அது does very well to quickly get across to this one. 4 runs added in the over. India are 4 for none. As they take guard, they'll want to feel bat on ball early and get off the mark and settle the nerves a bit. Going with pace now. நல்லா போடுவான். பா no terrible shot. ஃபர்ஸ்ட் பால் எப்படி போறான் பாருங்களா. பா மூஞ்சிக்கு மேலே போயிடுச்சு, அடிச்சிருக்கலாம். நல்ல பால். டெஸ்ட் போலர் தான், நல்ல போலர் தான். ஐயோ அவுட்டு. பாருங்க பால் எப்படி போச்சு பாருங்களேன். பா என்ன அழகாக இருந்தது பாருங்களேன்.
நான் bowling சான்ஸே இல்லை. What a brilliant catch, diving away and with a mitt. It's a பாருங்க. classic. அப்பா இவ்வளோ அழகாக இருந்து பார்க்கறதுக்கே. பறக்கிறான் அவன். Well, that is a disappointing end. என்ன பண்ணுறது? No score. Threw the bat at it. பாத்தீங்களா? Ended up with a nice விஜய் take. சங்கர். A batter of such quality shouldn't be doing that. With the fall of that wicket, the new batter makes their way out. விஜய் சங்கரை சேர்க்கணும்னு நினச்சி ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன். சரி இதில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு. Finds the fielder with that shot. சரியாக போட்டாங்க லெஃப்ட்டுக்கு. சான்ஸே இல்லை. பால் புஸ்குன்னு வந்துச்சு. கீப்பர் நல்லா பிடிச்சான். எப்பவும் போல் வழக்கம் போல் ஃபாஸ்ட்டாக தான் விக்கெட் விட்றேன், பொறுமையாக ஆனாலும். கரெக்டாக ஒரு பிளேஸ் பார்த்து அடிச்சிடணும்னு பார்க்குற நடக்க மாட்டே. தாண்டிச்சா? அப்பா ஓடுப்பா ஓடுப்பா. ஒரு ரன் போதும். ரிஷப் பந்தை முன்னாடி இறக்கி விட்டேன். அவன் பார்த்தா ஃபஸ்ட் பாலே அவுட்டு. Just the one run off. India are 5 for 1. Roach ready to start from the south end. தாண்டிச்சு. சூப்பர். ஒரு ஒன் டே பிளேயராக டெஸ்ட் பிளேயராக எனக்கு தெரியாது விஜய் சங்கர். ஆனால் ஒரு நல்ல பிளேயர், நல்ல ரேங்க்கில் இருக்காப்புல. அந்த இதில் அவங்க ஒரு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களே, அதில் வந்து நல்ல ஒரு ரேங்க்கில் இருக்காப்புல. ஆக்சுவலாக நான் பேட்டிங்க்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவர் போலிங் போடுவார்னு நினைக்கிறேன். நல்ல ஷாட். ஒரு எதிர்பார்க்காத ஒரு அவுட்டு. Immaculate timing there. நான் பிளேஸ் பாருங்க. That was a boundary the moment the ball left the bat. Can't time that any better. Perfection. அக்கா. I'd like to see them aim for the top of off now. As a bowler, you've always got to make them play on your terms. Straight to the fielder. Straight to the fielder. Classic cover drive, but finds the fielder at cover. Roach kept it tight. Misses everything. பாருங்களேன், பாலை ஏற்றுறாங்க நல்லா. அவங்க ஊர் பிச்சு அப்படி தான் இருக்கும், அது வேறு. பட் இருந்தாலும் நல்லா ஏற்றுறான். Lovely cover drive, but straight to extra cover. அவங்க வெஸ்ட் இண்டீஸோட கலரை பார்த்தீங்களா? அவங்க வந்து பிளாக்கு, ட்ரெஸ்ஸு ஒயிட்டு, பின்னாடி ரெட்டு. எவ்வளோ அழகான கலர் பாருங்கள். மூணுமே ஒயிட்டு, பிளாக்கு, அப்புறம் ரெட்டு. அழகான கலரு, அழகான டீமு. Collects that one simple as you like inside the ring. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு நேஷ்னல் கேமில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஷாட் பாருங்க. 2 ரன் ஓடலாம்ப்பா. 2 ரன் போதும்.
Can't get that outside the ring field. ஒரே ஒரு சீனியர்னா 2 பேர் நினைக்கிறேன். ஒன்று வந்து டோனி இருக்காப்புல, அப்புறம் வந்து சமி. நான் ஷாட் பாருங்க. ஐயோ 2 வரலாம். 4 runs added in the over. India are 15 for 1. To the front foot, super shot, should be 4. What a lovely shot. Nice shot, boundary. That's not the type of ball to be bowling. Perfect shot. Getting nicely settled at the crease now. Would have been very happy with that last shot. Cuts it away, but finds the man just behind point. Vijay Shankar. Got that away nicely. No, I pay. Very good shot there. Nah, shot பாருங்க. That really wasn't a great delivery. It was seen early and dispatched. நல்ல shot. You can't mind getting hit for runs. What's important is to focus on getting the next delivery right. Sha. இயர்லி ஆட்ட வரல, இல்லாட்டா அதுவும் அடிச்சிருக்கலாம். கொஞ்சம் இயர்லி ஆட்ட. Oh. Wow, that missed a lot. 10 runs added there. India are 25 for 1. Joseph ready to start from the north end. Oh. ஃபர்ஸ்ட் பால் எப்படி போடுறான் பார்த்தீங்களா? ஆனால் அது மைண்டில் அடிக்க தோணலை. இப்போ ஃபீல்டிங்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படி கீப்பர் மட்டும் ஒயிட்மேன் மாற்றுறது? ஒயிட்மேனா இல்லையா? ஃபீல்டிங் மாற்றிட்டான். பா ஃபீல்டிங் மாற்றினே இருக்கிறான். சுற்றி ஃபீல்டிங் மாற்றினே இருக்கிறான் பையன். ஓ இப்படி வரும் நினச்சா அப்படி போகுது. ஏய் என்னடா போடுற டே? நல்லா போடுறாங்க பாருங்க. ஃபீல்டிங் மாற்றிட்டான். ஒரு பாலுக்கு ஃபீல்டிங் மாற்றுறாங்க. ஒரு பாலுக்கு ஃபீல்டிங் மாற்றுறான். அவுட். போச்சு. பாவி ஃபீல்டிங் மாற்றி அவுட் எடுத்துட்டாயா? நான் கவனிக்கவே இல்லைப்பா அந்த ஃபீல்டிங்கை. சே இடாங்க அடிச்சிருக்கவே மாட்டேன். பாருங்களேன். ஷே எனக்கு அங்கே ஆள் இருக்காங்களே மறந்துட்டேன். The press have been circling the last few weeks about their place in the team. This innings and match could be a great opportunity to prove the critics wrong. Runs coming off. ஒரு பாலும் அப்படியே ஃபீல்டிங் மாற்றினே இருக்கிறாங்க. 6 பாலுக்கு 6 ஃபீல்டிங். அதில் ஒரு விக்கெட் கொடுத்துட்டான். ஷே இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு போலர் அப்படி மாற்றி நான் பார்க்குறேன். ஓடு அருமையாக போட்டான். ஐயோ என்ன கொடுமை பாருங்க. அவுட்டு. ஆடா பாவிகளா. அவுட் நல்ல
பாருங்களேன், பால் மொழுன்னு இருக்குங்க. The trudge back to the pavilion. Disappointing display in the end for someone with such skill. This goes down as a fail. They'll be looking to play in what we call the V. Straight back, keeping the elbow bent and upright, and then look to expand the shot making as they settle in. Nicely played, perfect timing. ஒரு ரன் 3 விக்கெட் போயிடுச்சுங்க. பொறுமையாக ஆடியும் 3 விக்கெட்டுங்க. நான் வர போலிங் பாருங்க. Oh, now that's a brilliant diving stop. End of another tidy over. This is good pressure on both batters at the moment. ஃபர்ஸ்ட் பால் ஏற்றணும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் லெக்கில் ஏற்றினா அடிச்சிடலாம், 6 அடிச்சிடலாம். அது cover drive but finds the fielder at cover. என்ன ஓடுறா? பொறுமையானாலும் விக்கெட் போதுங்க. கிரவுண்ட் நல்லா இருக்கப்பா. ஓ என்னங்க பாலு நல்லா கரெக்டான பவுன்ஸில் வர போகுது. That was just an awesome delivery. Whiz past the batter, and the umpire says that's the first of 2. ஸ்டிக்கை காட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன் அதில். Lovely cover drive but straight to extra cover. நல்லா போடுறாங்க. நெக்ஸ்ட்டுக்கு காட்டுறேன், அது என்ன அப்போன்னு தெரில. வா, ஒரு ஓவருக்கு ஒரு பால் போடுறான். ஒரு ரன் ஓடிருக்கலாம். எங்கே வைடு வேறு. ஓடு ஓடு ஓடு. நல்ல ஷாட். அவ்வளோதான், பவுண்டரி. A lovely drive through the covers. No need for the fielders to move. Over. India are 34 for 3. Roach ready to start from the south end. Vijay Shankar cuts that off well in the infield. ரோஷா தலியா பேர் நுழைய மாட்டுது வாயில. ஒரு கீப்பர் வந்து பூர்ணமா அப்படிதான் நினைக்கிறேன், தெரில. இப்போ டெஸ்ட்டில் வளர்றானா நான். பொறுமையாக ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணோம். ஆனால் எங்கே விக்கெட் எடுத்துட்டானுங்க, 3 விக்கெட். பொறுமையாக ஆனாலும் எடுத்துறானுங்க. Shot lent into the ball, hit through the line, 4 more.
ஏய் விட்டா 2 ரன் ஓடு A direct hit and it's gone. End of the over. 2 runs added. India are 36-3. பால் மட்டும் கொஞ்சம் பார்த்து அடித்தா போதும். ஆனால் இவன் இப்போ என்ன பால் போட போகிறான்னு தெரியலையே. அவுட்டு சொல்லி வாய மூடல அவுட்டுங்க. ஆஹா பார்த்தான்னா போதும்னு சொன்னேன், அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டுங்க. இந்த பையன் பால் தாங்க மோசமாக வருது. அவுட் அவுட்டு. நான் ஒரு கேட்ச், நான் ஒரு பால் பாருங்க. போச்சா? And really in the end delivered very little. Pretty disappointing all round. ஆமாப்பா. New batter will probably look to work the singles early on and settle in. Doesn't beat the infield. பாருங்களேன் 3 விக்கெட் எடுத்துட்டான். பொறுமையானுங்க, அதுலேயும் விக்கெட் விழுது. மொத்தம் 4 விக்கெட் விட்டு 36க்கு 4, 10 ஓவர் கூட முடியல இன்னும். என்ன சொல்கிறது? வைடு நிதிஷ் கலக்கிறாங்க போலிங்கில். நம்ம ஆளுங்க Great shot, pulled straight to backward square leg though. ஒரு பால் கூட அடிக்கிற மாதிரி போடல பாருங்க. Nice shot, just flicked off the pads. இல்ல அப்பா, இது அவன் அடிக்கிற மாதிரி போடலங்க. நானா ரிஸ்க் எடுத்தாச்சேன். Got onto the front foot and it raced away for 4. அவன் ஒன்றும் அடிக்கிற மாதிரி போடல, நான் அடிக்க ரிஸ்க் எடுத்தேன். Yes, it can be very disheartening seeing good deliveries smacked around. Sometimes though you just have to accept it and move on. Classic cover drive, but finds the fielder at cover. End of the over. Batting seems to be quite tough at present. You can feel the screws slowly turning in. 40க்கு 4. 10 ஓவர் ஒரு விக்கெட் மாதிரி கணக்காயிடுது. Quick onto that in the infield. பயங்கரமான விக்கெட் எடுக்கிறானப்பா. No, terrible shot. Lovely cover drive, but straight to extra cover. Lovely cover drive. Fielding பாருங்க எப்படி நிக்கறானுங்க. வாங்கோ. Finds the fielder with that shot. Fielding பயங்கரமா நிக்கறானுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஆஃப் சைடுல தான் போறானுங்க. லெஃப்ட் சைடுல போட்டா கூட பரவாயில்லை. மடக்கி அடிக்க முடியல. பாருங்க. மடக்கி அடிக்கிற மாதிரி ஒரு பால் போட்டாலும் நல்லா இருக்கும். நம்ம தான் வாண்டடா வந்து ஆணும் போகுது. Perfection, what a brilliant shot. You just can't hit it any better than that. Beautiful delivery, no chance for the fielders. End of the over, not many coming from it. Joseph ready to start from the north end. இது வரைக்கும் நான் ஆன டீம்லே வெஸ்ட் இண்டீஸாக இப்போ டேஞ்சராக தெரியுது. நான் சின்ன டீம் நினச்சேன், பார்த்தா அவங்க தான் டேஞ்சராக தெரியுறாங்க. A lovely shorter ball, just keeping them honest. Still got a chance to use another one this over. டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுனே இருக்கிறானுங்க.
Misjudge the pace and they'll have a nice bruise to show off tomorrow morning. 152ங்க. சரியான பேஸ் போட்டான். அதான் தொட முடியல. பால் கெஸ் பண்றதுக்குள்ளே போயிடுச்சு. அப்படி போடுறீங்க டேய். ஓடு ஓடு, ஒரு ரன் கிடைக்கும், ஓடு. பா Through the gap. What? Great shot. நல்ல ஷாட். ஓடு ஓடு ஓடு. பவுண்டரி. 5 runs added there. India are 50 for 4. ஒரு கட் பாருங்கப்பா. நான் பேட் அடி திருப்பி வச்சான். That shot nicely played and it was 4 runs all the way. Joseph, the right arm medium bowler, is coming into the attack from the south end. ரெண்டு பேரும் ஒரே பேர் மாதிரி இருக்கு. அண்ணன் தம்பிங்களா? ஓடு ஓடு ஓடு. ஐயோ, தேவலாம் 2 ரன் ஓட்டனே. There's a chance with a direct hit. ஓகே 2 ரன் ஓட்ட நல்லதுதான். பயந்து போய் விளையாட வேண்டியதுங்க. Straight to the fielder. யாருக்கும் ஸ்டாப், யாருந்தோ ஸ்டாப் 6 ஓவரில் ஸ்டாப் பண்ணுறாங்க. Misses everything. பால் கட் ஆயிடுச்சு. நல்லா கட் பண்ணுறாப்பனா. இது படாதது நல்லதுன்னு நினைக்கிறேன். Collects that one simple as you like inside the ring. ஆஃப்ல ஆடவே முடியாது, அப்படிதான் இருக்குது சூழ்நிலை. தாண்டிச்சா இல்லை. ஓடு ஓடு. நல்லா போகிறானுப்பா. நான் இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் அவன் டீமு. பார்த்தா நல்லா போகிறானுங்களே. ஓடு 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 ஓடு. Well batted, 4 runs off the over. India are 54 for 4. The right armour is coming into the attack from the north end. இவன் நல்லா தான் போடுவான்னு நினைக்கிறேன். மீடியம் ஃபாஸ்ட். Classic cover drive, finds the fielder at cover. 4 போயிடுறா. பா போயிடுச்சா. A fantastic shot. First ball. Head over the ball, smashes it away. Just need to keep it simple, line and length. Around about that off stump will force a mistake. பா இவனும் நல்லா போடுறான்யா. அது ஏன் அந்த ஷாட்டுக்கு நான் போகிறேன்னா, என்னால் அந்த ஷாட் கணிக்க முடியலங்க, வேறு எதுவும் இல்லை. இப்படி தான் போடுவாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக ஆடிடலாம். நம்மளும் ஓரளவுக்கு பவுலர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு ஃபாஸ்ட் பவுலர், 2 மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், Can't get that outside the ring field. ஒரு பார்ட் டைம் பவுலர். ஸ்பின்னில் வந்து 3 ஸ்பின்னு, மொத்தம் 7 பவுலர், 7 பேர் யூஸ் பண்ணலாம். அப்படி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். அடி ஓடு 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 ஓடு. இன்னொன்று ஓடுக்கான். அப்புறம் சஞ்சு சாம்சன், அவர் கூட ஒரு தடவை போட்டேன், அவரை வச்சு நல்லா போட்டாப்புல. அவர்
அவரையும் யூஸ் பண்ணலாம். Couldn't get it through the field. 6 runs added in the over. India are 60 for 4. Joseph ready to start from the south end. Wow, that missed the lot. நான் அடிக்க வேண்டிய பால் தாங்க தெரிலங்க. இதில் நீங்கள் ஆடோ ஸ்ட்ரெச் வழி பாருங்களேன், ரொம்ப கஷ்டம். பால் எங்கே போடுறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. பால் இங்கே தான் போடுறாங்களா அப்படின்றதே தெரியாது. பாருங்கள் இப்போவும் ஸ்லிப் வச்சு நல்லா போடுறானுங்க. ஆனால் சரிங்களா, இது ஆஃபில் தான் வரும்னு நினச்சா லெக்கில் போயிடுச்சு. தெரியல, டக்குன்னு தெரியல, பார்க்க முடியல, நல்லா பார்க்க முடியலன்னா கணிக்க முடியல. தெரிஞ்சதுன்னா இப்போ ஒரு பால்லாம் 6 அடி 4 6 அடிக்க வேண்டிய பால் இப்போ ஃபீல்டிங்கே இல்லை பாருங்க லெக்ஸில். அவ்வளோதான். End of the over. இந்த 15 ஓவர் போட்டாங்க பாரு. India are 61 for 4. ஓவர் போட்டாங்க. ஓடு ஓடு ஓடு, நல்ல ஷாட். Nothing really wrong Boundary. with that ball. Got onto the front foot and found the gap to get that one to the boundary. நல்ல ஷாட், அவ்வளோதான். You can't fault that shot. Nicely played. 4 runs all the way. கேப்ரியல். Through the shot early and that'll be sore later on. பால் ஏறிச்சிங்க, நான் ஏறாதுன்னு நினச்சேன், ஏறிச்சு. சரி ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக இருந்தால் தாங்க ஆடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், வரதில்லை. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரவே கூடாது பால், இல்லாட்டா நமக்கு என்ன பண்ணணும்னா ஈஸியாகிடும் கேம் விளாட்றதுக்கே. அப்புறம் என்னத்தை விளாட்றது என்ன இருக்குது. $150 வரைக்கும் போடுறாங்க, பரவாயில்லையே. நல்ல கஷ்டமான பால் தான் போகிறானுங்க. ஓ, Gabriel kept it tight. கேப்ரியல், அது கேப்ரியல் தான் பேர், கரெக்டாக தான் படிச்சிருக்கேன். இவன் பேர் தான் வாயில் நுழையலங்க. Classic cover drive but finds the fielder at cover. லேட் ஆயிடுச்சு. இவங்க ஸ்பின் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக, ஏன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ்லாம் ஸ்பின்னை கொண்டு வருவாங்க. நியூசிலாண்டு தான் ஸ்பின்னை கொண்டு வருவாங்க. விஜய் சங்கருக்கு நல்லா தான் பேட்டில் படுது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஆள் இருக்காங்களா, அதான் பிரச்சனையே. இப்போ அதனால் கேப் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல கேப் கிடச்சுன்னா அடிச்சிருவேன் டப்புன்னு. Oh, that's great commitment by the fielder. ஓவரில் லாஸ்ட் பாலா?
to finish off, and it's a maiden. பரவாயில்ல அதெல்லாம் பார்க்கக்கூடாது, டெஸ்ட் மேட்ச் தானே. பட் ஆனால் கரெக்டாக அந்த விஷயம் கிடச்சிதுன்னா போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, லெக்கில் தான் வரான், ஆனால் போடுறது ஆஃபில் போடுறான் பாருங்கள், அதுதான் கரெக்டான விஷயம். அதாங்க பால் நல்லா பார்த்தேன், பார்த்தீங்களா தெரிஞ்சுது பால் எங்கே வந்து தெரிஞ்சதுன்னா வச்சிடலாம், தெரியாத வரைக்கும் தான் பிரச்சனையே. பாருங்க கரெக்டாக தெரிஞ்சுது, அவ்வளோதான். Getting nicely settled at the crease now, would have been very happy with that last shot. தெரியலனா கஷ்டம் தான். They picked the gap, perfect timing. இது நல்ல ஷாட், ஓட ரன் ஓடுறா, 2 ரன் ஓட்டம். நல்ல ஷாட், ஓடு 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 ஓடு, ஒரு ரன் கிடைக்கும், பரவாயில்ல. அருமையான ஷாட். Lovely cover drive, but straight to extra cover. அங்கே ஒரு ஆள் இருக்காங்க, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ தான் கேப்பு கொடுத்துருக்கான், ஆனால் அந்த கேப் நல்ல கேப்பான்னு தெரில, பார்க்கலாம். Cuts it away, but finds the man just behind point. நல்ல கேப். West Indies managed to keep the batters quiet. Joseph ready to start from the south end. நம்ம ஒரு ஆளுக்கு 5 ஓவர் கொடுப்போம், இவங்க 6 ஓவர் கொடுக்குறாங்க. விஜய் சங்கர் போயிச்சா? ஆமாங்க போச்சு, ஓடு ஓடு ஓடு, ஒரு ரன் கிடைக்கணும். ரொம்ப ஸ்டிக்க தெரியக்கூடாது, தெரிஞ்சதுன்னா அப்புறம் அது அட்வான்டேஜ் போயிடும். ஷட், பரவாயில்ல, ஆனால் ரொம்ப போயிட்டான் வெளியே. கரெக்டாக தெரிஞ்சதுன்னா அடிச்சிருப்பேன். Doesn't beat the infield. End of the over, 1 off. India are 74 for 4. Spin வந்துட்டாங்க பாருங்க, சொன்னல ஸ்பின் இருக்காங்க. Bowler is coming into the attack from the north end. ஐயோ, ஸ்பின்னுக்கு எப்படி ஃபீலிங் செட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. That's nice, good defense. ஸ்பின்னுக்கு எப்படி ஃபீலிங் செட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஒரு 2 ஸ்லிப்பு, அதுவும் பக்கத்தில். ஓடுப்பா. இது கொஞ்சம் பரவாயில்ல. Does very well to quickly get across to this one. ஃபீல்டு மாற்றான், ஆனால் ஃபீல்டு இவனு மாற்றுறான். ஃபீல்டிங் மாற்றுறதே தெரிலப்பா. Classic cover drive, but finds the fielder at cover. அவசரப்படாத, கரெக்டாக தான் ஆடுனுங்கிற, அப்படியே போ. உங்க ஒரு ஃபீல்டிங் வேறு போட்டான். Dug that out well.
Warwick bowled a tidy line that over. அவசரப்பட தேவையில்ல. A new bowler is coming into the attack. பயங்கர நியூ bowler ஏற்கனவே போட்டு வந்தானே. Quick onto that in the infield. லேட் ஆட் லெக்கில் ஆடக்கூடிய பால் தான். ஆனால் எங்கே ஆடுறது? ஐயோ பால் பாருங்க ஸ்ட்ரைட்டாக வரும் வச்சுங்க, ஒய்டாக போச்சுங்க. நல்ல வேலை, சரியான கட் பண்ணிட்டோம். Cuts that off well in the infield. Wow, வெளியே போச்சு. It's a very strong appeal here. வெளியே போச்சு, வெளியே போச்சு, வெளியே போயிடுச்சுப்பா. நீங்கள் என்ன பண்ணாலும் வெளியே போயிடுச்சு. தாண்டிச்சா? ஓடு 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 ஓடு. தாண்டிச்சுன்னா ஓடிடு, அவ்வளோதான். Gabriel bowled well that over. Warwick ready to start from the north end. பா எப்படி நிற்க வச்சுக்கிறான போகிறோம் ஃபீல்டிங்க. அடப்பாவீங்களா. Nice solid defensive shot. எப்படி நிற்க வச்சுக்கிறான பாருங்களா. அது ஐயோ அங்கே ஒரு ஆள் நிற்கிறான், பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறான். எங்கே தான் ஆடுறது? இந்த கேப் ஒன்று இருக்குது. அது சொன்ன பாருங்க கேப் இருக்குன்னு. ஓடுறா 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 ஓடுறா. அவுட்டுங்க. யார் அவுட்டு? ஐயோ ஜடேஜாவா விஜய் சங்கரா அவுட்டு? ஐயோ சே, கரெக்டாக போயிட்டு இருந்தேங்க பார்ட்னர்ஷிப்பு. ஷே அவசரப்பட்டனோ? ஆமாங்க, ஜடேஜா தான் அவுட். போ. அவுட் அவுட்டு. அதுவும் ஜடேஜா ரன் அவுட்டுங்க பாருங்க. கொடுமை. New batter coming out, but will be starting at the non-strikers end. ஷே ஒரு கேப் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனனே. வேஸ்ட்டாக போச்சு. ஒரு கேப் இருக்கிறான். அப்படின்னு நினச்சேங்க. ஷே எப்படி நிற்க வச்சுக்கிறாங்க ஆஃப் சைடில் கச்சா கச்சா கச்சானே. Really good over. Takes a wicket and keeping it tight still. ஒரு அவசரம் மாடுறதெல்லாம் அவசரமாக தான் இருக்கும். பரவாயில்ல. ஓடு 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 கொடுக்கும் ஓடு. அப்பா அவங்க கொஞ்சம் அவசரமாக ஆடுவாங்க. ஏய் ஓடுறா. ஒரு ஜம்ப் பண்ணி தடுக்கிறான்ப்பா. 79 அஞ்சு விக்கெட் பாருங்க, கொடுங்க. வைடு. நான் ஸ்ட்ரைட்டாக வரும்னு நினச்சேன், வைடாக போயிடுச்சு.
That was just an awesome delivery. Whizzed past the batter, and the umpire says that's the first of 2. Shit. மட்டும் தெரிஞ்சிருந்தது. Straight to the fielder. இது வார்னிங் இல்லையா? ரெண்டாவதா போடுறான். ஹைட் கம்மியா இருக்கோ? தெரியலையே. Driven on the onside, but straight to mid wicket. இன்னும் ஓடலாம்ப்பா. அருமையான ஷாட். Back foot shot. Anyone would be proud of that. It just flies to the boundary. You can't mind getting hit for runs. What's important is to focus on getting the next delivery right. Great shot through the gap. Perfect timing. That showed great skill. Lovely timing, and the boundary was the only place it was heading. கொஞ்சம் படபடம் தான் ஆடுவான். The over and another tight over by the bowlers. Tough work out there for the 2 batters. Over. Collects that one simple as you like, inside the ring. கரெக்டான ஒரு பிளேஸ் கட்சி அடிச்சலாம். Lovely cover drive, but straight to extra cover. பால் எடுத்துட்டாங்க வந்து முன்னாடி தள்ளிட்டானா? அந்த ஆள் எனக்கு கண்ணுக்கே தெரியல. Dug that out well. Thought it had got past them, but a fantastic dive to cut it off. Oh, outuga. Aada paavingala. What a catch, what an absolute beauty of a catch. Divine diving catch. கஷ்டப்பட்டு ஒருத்தன் போனாங்க பாருங்க. Well, the end of a productive innings. It didn't quite ignite into fireworks as we would have hoped. Solid work. West Indies might look to push up a bit in the field and keep the pressure on the new batter. End of the over, a maiden. Wow, that missed the lot. Gabriel ready to start from the south end. Maiden. Outside edge. Sixer. Just drifted a bit and pounced on. Yes. எங்க படிச்சு பாருங்க. They'll be really happy with that. Try for something a little bit different that last delivery. The captain shouldn't mind that. If they get it right, they might just get the wicket. Top edge வாங்கி தூக்கிச்சுங்க. Across the stumps and a flick of the wrists, wide of square leg. Could be 4. Picks a short ball early. Not the best delivery, but a great shot to put it away. பாருங்க நல்ல ஷாட். Patel is starting to really get on top of this bowling. May need a few changes to halt this momentum. Bang! Bowled it. Poach. பாருங்க. நான் ஒரு பிளான் பாருங்களேன். அப்பா. சான்ஸ்ங்க இல்லங்க. Find themselves 7 wickets down. It's about now you need someone to stand up. Stick around. நான் பிளான் பாருங்களேன். 2 பால் அடி போட்டாங்க. மூணாவது பால் யாக்கர் கூட நினைச்சு கூட பார்க்கல நான். Solid scores. Should be coming in with some confidence already. சான்ஸே இல்ல. No. Terrible shot. சான்ஸே இல்லங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லங்க அந்த மாதிரி பால். அதனால தான் லேட் ஆட்டங்க. ச்சே. 2 பால் Classic cover drive but finds the fielder at cover. 2 பால் அவன் போட்ட உடனே எனக்கு ஒரு அந்த 2 ஷாட் ஆச்ச உடனே அட பாவி பாருங்க ஒரு 6 4 போல்டு சரியான ஐடியா சான்ஸே இல்லை
Gabriel finishes an excellent over and walks away with a well-earned wicket. நல்ல போலி. Couldn't get it through the field. எதிர்பார்க்கல நடந்தது. அவுட். ஐயோ புட்டா. ஓடு. Trouble here. அவுட். ஆடாப்பா இல்ல ரன் அவுட்ங்க. அவுட் தான் நினைக்கிறேன். Really confident feel. அவுட். ஐயோ பாருங்களேன் ஒரு விக்கெட் போச்சு சொல்லிட்டு ஓடுனாங்க. ச்சே. Well, a fantastic wicket. Kept the runs down, really didn't get settled and looked to be in trouble for most of the knock. New batter at the crease will look to settle in quickly and get stuck into their work. ஆடா பாவிகளா. That's nice. Good defense. கேட்ச் தான் போச்சே ஓடிடலாமே அப்படி நினச்சா அவுட் ஆகிட்டார். என்ன விட்டுருச்சா? Times that shot to perfection. End of the over, just the one off it. India a 99 for 8. Can't get that outside the ring field. நல்ல வேலை. அது நான் வந்து ஃபுல் ஷாட்டுக்காக போயிட்டேன். அப்புறம் தான் மைண்ட் மாறிச்சு. வேணாம் போயிடுச்சா? ஓச்சு ஒரு ரன் கிடைக்கும். 100ங்க. Drive straight down the ground. Mid-on will collect that though. Mid-on. நல்ல ஐடியா போனாங்க. சான்ஸே இல்லை. இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Misses everything. Gabriel well that over. Warwigan ready to start from the north end. Nicely played, perfect timing. Now or shot பாருங்க. Bowling a little too wide and that was just driven square with incredible timing. Nadraj very settled now. Getting nicely settled at the crease now. Would have been very happy with that last shot. ஒரு ஆள் போட்டானுங்களே. Out. ஐயோ. Doesn't carry. That's just superb. And gone. That's a fantastic catch. என்னங்க இது? ஆளு போட்டானேன்னு ஃபீல் பண்ணாங்க. அவுட்டுங்க. பாருங்க. அப்பா நான் ஒரு கேட்ச் பாருங்க. சான்ஸே இல்லை. Another one goes off to the pavilion. That's 9 down now. Some good bowling, finding this tail out, and it certainly feels like this is close to the end. Coming in with some pressure on their shoulders. They've had a lean run of form in the last few weeks, so will want to take their time getting in. லேட்டாக தாங்க ஆரம்பிச்சே. பால் போனதுக்கப்புறம் அடிக்கிறாங்க. அதான் நிச்சயம் வந்தது. அது காரணம் வந்து தெரியலை. பால் ஃபாஸ்ட்டாக வருதா ஸ்லோவாக வருதா? ஆய்
Didn't like the look of that one and just ignored it. இது தெரிஞ்சிச்சு எனக்கு, அதனால விட்டேன். ஷே, cuts away and just beats the man behind point. அப்பா ஒரு ரன். ரெண்டும் ப்ரெஷர். அவனும் 0ல, இவன் தான் நான் ஆடவே இல்லை. எங்கேருந்து ஆடுறது? Left alone and easily through to the keeper. எப்படி நிற்க வச்சுக்கிறானு போகிறேன் கீப்பரை. ஸ்லிப்பர், 2 ஸ்லிப் இருக்குது. அச்சா கேட்ச் விடுவோன்னு போய் through the gap. Great shot. அவன் அப்படி ஃபீலிங் பண்ணுறான். Nicely bowled. The right on pace bowler is coming into the attack from the south end. ஓகே, பரவாயில்ல, ஏதோ ஒரு நடந்தது. ஒரு ஃபாஸ்ட் பவுலராக கிடச்சிக்கல. Oh, now that's a brilliant diving stop. Lovely cover drive, but straight to extra cover. There's a chance for a direct hit. அடப்பாவி, பாருங்க, ஜஸ்ட்டுங்க லேட்டு. இன்னும் ஒரு ரன் அடிக்கல குல்தீப்பு. அது நான் ஷாட் பாருங்க, ஒரு ரன் தான். ரெண்டு துளி துளியாகி வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அது கூட கஷ்டமாக தான் வந்து நிற்குது. ஐயோ ஐயோ, அவுட் 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 அவுட். அப்பா நல்ல வேலைங்க. அவன் டேரக்ட் ஆச்சு தான் அவுட்டு. திருப்பியும் ஃபாஸ்ட் ரன்னிங்கா, வேற என்ன பண்ணுறது? ஓடு 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 ஓடு. 4 runs added there. India are 110 for 9. 110ங்க. Doesn't beat the infield. That's a wonderful shot, straight through the covers. அப்பா ஆள் இல்ல. Found the middle of the bat. Great timing, lovely front foot shot that has raced to the boundary. வேற வழியே இல்ல. A good contest here at the moment. 4 off the last ball. It'll be interesting to see how the bowler can respond. ஐயோ அவுட். அங்க பாருங்க எப்படி அவுட். அப்போ என்ன ஒரு அவுட் பாருங்களேன், அங்கே பாருங்க. என்னடா அது பாருங்களேன், அவன் மேலே பிடிச்சா தடுத்துட்டானா, அவன் பிடிச்சான். ஃபா, என்ன ஒரு அவுட்டுங்க. That total just means the bowlers really have got to be on their game. Feels a really below par score. ஷே, எப்படி ஒரு அவுட்டு தெரியுமா அது? கொடுமை. 114 ஆல் அவுட்டுங்க. பாருங்க, என்னத்த சொல்ல. நல்ல நல்ல ஒரு பேட்டிங் தான், ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஆனதுக்கு. ஆனால் இங்கே பாருங்களேன், எப்படிலாம் விக்கெட் எடுக்கிறாங்க பாருங்களேன். அப்பா பயங்கரமான விக்கெட்டுங்க அது. அவன் மேலே பட்டு அவன் பிடிச்சான். சரி, நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்ட்டாக வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மேட்ச். ஏன்னா இது வரைக்கும் நான் இப்படி இந்த மாதிரிலாம் அவுட் ஆனதில்லை. வித்தியாசமான அவுட்லாம் இருந்தது, நல்லா இருந்தது. அதனால் நான் என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வித்தியாசமாக இருந்தது. ஓகே, எப்பவும் போல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேரும் பண்ணுங்கள், அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டிங் நம்ம போலிங்கில் அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். பாய்.